மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல வந்து டிரான்ஸ்லேட் அப்படின்னு ஒன்று இருக்கும், மொழி மாற்றம் செய்யறதுக்கான ஒரு இது. அதை பார்த்துக்கிட்டு இருந்தப்ப எனக்கு ஒன்று பட்டுச்சு. அதாவது ஏ அப்படின்னு இருந்துச்சு, அந்த ஏ பக்கத்துல இன்னொரு எழுத்து ஒன்று இருந்துச்சு. அதை பார்த்த உடனே இது அப்படியே தமிழ் க எழுத்து மாதிரி இருந்துச்சு. என்னடா இது க மாதிரி இருக்கே அப்படின்னு நான் போய் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல கூகுள் பண்ணி பார்த்தேன், இதுதானா அப்படின்னு. ஆனா அதற்கான விடை அப்படின்றது அது ஜப்பானிய மொழி அப்படின்னு போட்டிருந்துச்சு. என்னடா ஜப்பானிய மொழியின் வரி வடிவம் க மாதிரி இருக்கு, தமிழ் க மாதிரி இருக்குன்னு நான் திரும்ப ஜப்பான் தமிழ் அப்படின்னு போட்டு பார்த்தா அதுலதான் சுசுமோனோட அறிக்கை ஒன்று வந்துச்சு, அவரோட ஆய்வு கட்டுரை. சுசுமோனோ ஒரு மொழியியல் ஆய்வறிஞர். அவர் சொல்றாரு, 2000 வருடங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு நெல்லை சாகுபடி செய்ய வேண்டும் என்று தமிழர்கள் வந்தனர். அவர்கள் பேசிய மொழியிலேருந்து நாங்கள் எடுத்து எங்கள் ஜப்பானிய மொழியை கட்டி அமைத்தோம் அப்படின்னு. உங்களால் நம்ப முடியுதா? அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடியே போய் இந்த உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக வேளாண்மையை கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள். அது வேற யாரும் இல்லை, சோழர்கள் தான். இப்போ உங்களுக்கு புரியுது. ஜப்பானுக்கும் போயிட்டோம். நீங்க ஜப்பானுக்கு பக்கத்துல தென்கொரியா பார்த்தீங்கன்னா, தென்கொரியால நிறைய சொற்கள் தமிழ் சொற்களே இருக்கு, தமிழ் சொற்களே இருக்கு. அப்ப தாய்லாந்து போயிருக்கோம், ஜப்பான் போயிருக்கோம், தென்கொரியா போயிருக்கோம்.